ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சிக்கன் மசாலா. இது சப்பாத்தி கூட, பூரி கூட, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சப்பாத்திக்கு பதிலாக 2 சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கனை வறுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா வறுக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். முதல்ல அதை வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் எண்ணெயில் போட்ட உடனே அதில் தண்ணி விடும். அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு சிக்கனை வறுத்துக்கலாம். சிக்கன் வறுக்கும் போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை இந்த அளவுக்கு வறுத்தா போதும். சிக்கன் பாதி தான் வெந்திருக்கு, மீதி கிரேவியில் சேர்த்து சமைக்கும் போது வெந்துடும். இப்போ சிக்கனை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிரேவி செய்யணும். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த வெங்காயத்து கூட இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் கிரேவி நல்லா இருக்காது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது 3மே சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வேக விடுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த மிக்ஸி ஜாரில் நிறைய மசாலா இருந்தது, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுவும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப்பு தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிரும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்க்கும் போது இந்த சிக்கன் கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த தயிர் சேர்க்கணும். மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவியில் வறுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி சிக்கனுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், மசாலாவுக்கு உப்பு சேர்க்கல. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துட்டோன்னா மசாலா ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.